வணக்கம். உங்களை பல்வேறு வகையான மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் பயிற்சி வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இந்த செஷனை இப்போது ஆரம்பிக்கலாம். பல்வேறு வகையான மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் பராமரிப்பிற்கான சிகிச்சை முறைகள். நகங்களை சுத்தமாக மற்றும் ஒழுங்காக வடிவமைக்கப்படுவதன் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். வாடிக்கையாளர் அமர்வதற்கு ஒரு நாற்காலி, மேனிக்யூர் ஸ்டூல், மேனிக்யூர் டேபிள், மேனிக்யூர் ட்ரே, மேனிக்யூர் பவுல், இன்ஃப்ராரெட் விளக்கு, சூடான ஒரு தட்டு, நடுத்தர அளவு கிண்ணம், எலக்ட்ரிக் மேனிக்யூர் கிட், ஆரஞ்ச் ஸ்டிக் வுட், எமரி போர்ட், பூத கண்ணாடி, கியூட்டிக்கல் புஷர், கியூட்டிக்கல் கிளிப்பர், nail brush, nail scissors, nail buffer, spatula, pedispa, foot file, toenail clipper, pedicure clipper. தேவையான பொருட்கள் தேவைக்கேற்ப. காட்டன், nail varnish remover, cuticle எண்ணெய் அல்லது cream, whitening pencil, cuticle remover, nail bleachers, nail strengthener, hand lotion மற்றும் cream, top coat, base coat, கை கழுவும் திரவம், H2O2, manicure shampoo, vegetable oil, பாத cream, food powder, paper, cotton, துண்டுகள். நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பிற்கான வரையறை, அதாவது மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூருக்கான வரையறை. அத்துடன் அவற்றின் பல முறைகளை இங்கே நாம் பார்க்கலாம். மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் சிகிச்சைகள் உங்கள் கைகள் மற்றும் கால்களை சுத்தமாகவும் ஓய்வாக வைக்க செய்யப்படும் ஸ்பா சிகிச்சைகள் ஆகும். இது உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும். மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூரின் பல்வேறு வகைகளை நாம் இப்போது பார்க்கலாம். பிரெஞ்சு மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், ஷெல்லாக் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், பேசிக் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், ஜெல் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், பாராஃபின் வாக்ஸ் பெடிக்யூர் மற்றும் மேனிக்யூர், மற்றும் ஹாட் ஸ்டோன் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர். பிரெஞ்சு மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் எல்லா வயதுடையவர்களிடமும் பிரபலமானது. இதில் நகங்களை ஊற வைத்தல், ஒழுங்கமைத்தல் மற்றும் நிரப்புதல், மசாஜ் செய்தல் மற்றும் மாய்ஸ்சரைசிங் செய்தல் மற்றும் நெயில் பெயிண்ட் அதாவது நெயில் பாலிஷ் போன்ற வழக்கமான முறையில் செயல்பாடுகள் அடங்கும். ஸ்பா மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர். இது ஒரு வழக்கமான மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் பராமரிப்பு முறையாகும். இது வெதுவெதுப்பான நீரில் உங்கள் கை மற்றும் கால்களை நனைத்து நகங்களை வெட்டுதல் மற்றும் சீரமைத்தல் செய்து கியூட்டிக்கிள் செய்வதன் மூலம் பராமரிப்பு செய்யப்படுகிறது. இதில் ஒரு லோஷன் மசாஜும் செய்யப்படுகிறது. பின்னர் நகப்பூச்சும் செய்யப்படும். இதில் செய்யப்படும் வழக்கமான மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செயலை தொடர்ந்து உங்கள் கைகள் மற்றும் பாதத்தில் ஹைட்ரேட்டிங் மாஸ்க் அல்லது நறுமண உப்பு கொண்டு தேய்த்து உங்கள் கை மற்றும் கால்களில் ரிலாக்ஸேஷன் செய்யப்படும். ஜெல் மற்றும் ஷெல்லா மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர். ஜெல் நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பு நீண்ட கால அடிப்படையிலானது. நகங்களின் ஆரோக்கியம் மற்றும் அழகுக்கான குறைந்த பராமரிப்பு தேவைப்படும் ஒரு ஸ்டைலான ஆப்ஷனை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் நீங்க இதை தேர்வு செய்யலாம். ஜெல் நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பு செய்து கொண்டால் பராமரிப்புக்கான சலூனுக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு சிறப்பு நெயில் பாலிஷை பயன்பாட்டு உள்ளடக்கியுள்ளது. நீண்ட கால நிவாரணத்திற்காக இது ஒரு அல்ட்ரா வயலட் ஒளியின் கீழ் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டோன் நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பு. ஹாட் ஸ்டோன் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர். வழக்கமான நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பு செயல்பாட்டை தொடர்ந்து உங்கள் கைகள் மற்றும் கால்கள் மசாஜ் செய்ய ஹீட் இன்சுலேட் செய்யப்பட்ட ஸ்பெஷல் டோன் பயன்படுத்தப்படும். எலக்ட்ரிக் நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பு. இந்த பராமரிப்பு செயல்பாட்டில்
கையால் செயல்படுவதற்கு பதிலாக பெரும்பாலான நடவடிக்கை ஸ்பெஷல் மின் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. இப்போது எலக்ட்ரிக் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செயல்முறையை மேற்கொள்வோம். செயல்முறையை முதலில் இடது கையிலிருந்து தொடங்கலாம். வாடிக்கையாளருக்கு ஏதேனும் கேலஸ் இருந்தால் அதை கேலஸ் ரிமூவர் மூலம் அல்லது கேலஸ் ஸ்மூத்னர் மூலம் அகற்றவும். பின்பு ஃப்ரீ எட்ஜுகளின் நிரப்புதல் மற்றும் கடினமான தோலை சரி செய்வதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பு மற்றும் நகத்தட்டு சீரமைப்பின் போது நகைச்சுவரை சீரமைத்தல் வேண்டும். பெரிய உருளை வடிவ வைர முனையை ஆன் அல்லது ஆஃப் பட்டனை அமைக்கி இயக்கவும். நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் நிலையை பொறுத்து ஒரு முனையை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். ஒரு நடுத்தர அளவுள்ள உருளை வடிவ வைர முனையை பயன்படுத்தவும். நகங்கள் வடிவமைக்க ஸ்டட்டுகள் செய்த நகங்களை தயார் செய்தல், நிறுவுதல் மற்றும் நெயில் பிளேட்டை சுற்றி தோலை நிரப்புதல் ஆகியவை செய்ய வேண்டும். ஒரு நடுத்தர அளவுள்ள உருளை வடிவ வைர முனையை கொண்ட புல்லட் முனையை பயன்படுத்தவும். நகங்கள் மற்றும் பாத பராமரிப்பின் போது நகைச்சுவர்களுக்கான சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டும். சுடர் வடிவு வைர முனை பயன்படுத்துங்கள். சாண்ட் பேப்பர் துண்டுகளின் உதவியுடன் இறந்த தோலை அகற்றவும். வெவ்வேறு அளவுள்ள சாண்ட் பேப்பர் தொகுப்பில் 6 சாண்ட் பேப்பர் துண்டுகள் உள்ளன. அடுத்த ஸ்டெப்பாக எமெரிடிஸ்கை பயன்படுத்தி நகங்களை வடிவமைக்க வேண்டும். இதை 45 டிகிரி கோணத்தில் பிடித்து நகங்களை வடிவமைக்க மூலையிலிருந்து மையத்திற்கு நகரவும். இந்த 2 ஸ்டெப்பும் முடிந்த பிறகு இப்போது இடது கையை வெதுவெதுப்பான நீரில் நனைத்து வலது கைக்கு இதே ஸ்டெப்புகளை மீண்டும் செய்யவும். அது முடிந்ததும் உங்கள் இடது கையை ஃப்ரீ எட்ஜின் கீழ் சுத்தம் செய்து உலர்த்தி வலது கையை தண்ணீரில் வைக்கவும். காட்டன் முனை கொண்ட ஆரஞ்சு வுட் ஸ்டிக்கை பயன்படுத்தி இடது கையில் கியூட்டிக்கல் சாஃப்ட்னரை அப்ளை செய்யவும். ஏதேனும் நகம் மீதி இருந்தால் கியூட்டிக்கல் கிளிப்பரை பயன்படுத்தி அவற்றை அகற்றவும். அடுத்த கட்டமாக கிரீமை விரல் நுனியில் தடவி மெதுவாக தேய்க்க வேண்டும். கியூட்டிக்கல் கிரீமுக்கு அடுத்து ஹேண்ட் லோஷனை தடவி கை மணிக்கட்டில் இருந்து விரல்களின் மேல் வரை மசாஜ் செய்யவும். நகங்களுக்கு எதிரே பிரஷை சாய்வாக பிடித்து ஆட்காட்டி விரல் நகத்தை கழுவ வேண்டும். உங்கள் கையை உலர்த்தி நகத்தை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து தேவைப்பட்டால் பாலிஷும் செய்ய வேண்டும். அது முடிந்ததும் நகத்திற்கு ஒரு பேஸ் கோட்டிங் கொடுக்கவும். உங்கள் வலது கைக்கு இந்த முந்தைய ஸ்டெப்புகள் அனைத்தையும் மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது கடைசி ஸ்டெப், இரு கைகளுக்கும் நெயில் பாலிஷ் போடவும். எப்பொழுதும் இடது கையால் ஆரம்பித்து வலது பக்கம் செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் கூடுதல் டாப் கோட்டிங் கொடுக்கலாம். நீங்கள் இப்போது நிறைவு செய்துவிட்டீர்கள். எல்லாம் முடிந்ததும் உங்கள் மேஜை மற்றும் உங்கள் எல்லா உபகரணங்களையும் சுத்தம் செய்ய மறக்காதீர்கள். இந்த எலக்ட்ரிக் நகங்கள் பராமரிப்பு செயல்பாட்டில் உங்கள் அனைத்து உபகரணங்களும் மின்சார உபகரணங்கள் ஆகும். எனவே அதை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருவிகள் மற்றும் கருவிகளுக்கான கிண்ணங்கள், பாத்திரங்கள் மற்றும் இதர சலூன் உபகரணங்களை வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் சோப்பால் நன்கு கழுவ வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், கிருமி நாசினியை பயன்படுத்தும் போது எப்போதும் அவற்றுக்கான வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள். உலர்வதற்கு முன் சோப்பை சுத்தமான தண்ணீரில் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். நாம் இந்த செஷனின் முடிவுக்கு வந்துவிட்டோம். மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் பராமரிப்பை மீண்டும் பார்ப்போம். பிரெஞ்சு மேனிக்யூர் அல்லது பெடிக்யூர், ஸ்பா மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், ஜெல் மேனிக்யூர் மற்றும் ஷெல்லாக் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், ஸ்டோன் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர், எலக்ட்ரிக் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் ஆகியவை சில வகையான மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் பராமரிப்பு முறையாகும். கேலஸ் அகற்றுவது முதல் டாப் கோடு போடுவது வரையிலான எலக்ட்ரிக் மேனிக்யூர் மற்றும் பெடிக்யூர்,